கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தாம, ஆராதனை செலுத்தாம அந்நிய தேவர்களை வைத்து பலி செலுத்தினார்கள். அப்போ அவர்களுக்கு அநேக வருத்தமான காரியங்கள் நடந்தது. இந்த வருத்தமான காரியங்கள் தன்னை விட்டு நீங்கும்படியாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்நிய தேவர்களெல்லாம் நீக்கிவிட்டு கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாய் ஆராதனை செய்யும் போது தேவனாய கர்த்தர் அவருடைய வருத்தத்தை மனதுருகி பார்த்து அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில அநேக வருத்தமான காரியங்கள், வருத்தமான பார சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். நாம் எதனால் வந்தது என்று நாம் ஒரு விசை நாம் என்ன செய்யணும், நிதானித்து பார்க்க வேண்டும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? இல்ல அது அவருக்கு முதலிடம் கொடுக்காமல் நம்முடைய குடும்பத்தையோ, மனைவி பிள்ளைகளையோ, நம்முடைய சொந்தங்களையோ, இல்ல தொழிலையோ, இல்ல செல்வத்தையோ நாம முன்னிறுத்திருக்கிறோமா என்று நாம் ஒரு விசை நிதானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடத்தை கொடுத்து அவருக்கே கனத்தை செலுத்தும் போது, அப்படி முதலிடத்தை கொடுத்து நாம் உண்மையாய் அவரை ஆராதிக்கிற வேளையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதற்கு முதலிடம் கொடுத்தாலும் அது ஒரு அந்நிய தேவர்களுக்கு சமமானதுதான். அது விக்கிரகம் மாறிதான். அந்த விக்கிரகத்தை நாம் விக்கிரமாய் மாற்றி விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே காணப்படுற வருத்தத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகி அதை நீக்கி போடுவாராம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறேன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி நம்முடைய வருத்தத்தை நீக்கி கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்றால் நாம் முதலிடம் தேவனுக்கு கொடுத்து, இயேசு கிறிஸ்து கொடுத்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய வருத்தம் யாவும் நீங்கி போம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே தியானித்த வசனத்தின்படி எங்கள் வருத்தத்தை நீக்கி எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மைக்கே ஆராதனை செய்ய, உம்மையே முதலிடத்தில் வைத்து கனப்படுத்த தேவன் கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.